ரஜினி அவர்களுமே தொடர்ந்து அமைதியாக தான் இருக்கார் அப்படின்னு நினைச்சா திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், காலம் பேசாது பதில் சொல்லும் காத்திருந்துட்டு தாவைக்கா மேல இருக்கக்கூடிய அதிருப்தியை தான் கிட்டத்தட்ட வெளிப்படுத்திருக்கிறார். தாவைக்காவை விஜய் ரசிகர்களை விட ஒரு கொண்டாட்ட மனநிலையில் அதை எதிர்பார்த்து அந்த கட்சி நல்லா வரும். பல பேரில் மிக முக்கியமான ஒருவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி. மாற்றத்துக்காக இவர் வராரு அப்படின்னு இவரையும் நம்பி எல்லாரும் வாய் பார்த்துட்டு உட்காந்த மாதிரி அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உட்கார்ந்தது உண்மை. ஆனா இவனுக்கு கட்சியா நடத்துறானுன்ற மாதிரி கேவலமா உலகத்துல இப்படி ஒரு கட்சியே நடத்தக்கூடாதா, கட்சி நடத்தக்கூடாதுக்கு ஒரு புக்கு போடலாம், ஒரு டிக்ஷனரி போடலாம்னா இப்படிதான் போட முடியுற அளவுக்கு நடத்திட்டு தான் பாக்குறோம். திமுக எப்ப சூப்பர் ஸ்டார் கால்ல விழுந்துச்சு, விஜய் எப்ப விழுந்தாரு? 96 அரசியல் சூப்பர் ஸ்டார் கால்ல விழுந்தது. திமுக காரனே ஒரு சில பேர் எழுதியிருக்கான், இல்ல அவங்க 91ல இருந்து 95 வரைக்கும் அம்மையார் ஆட்சி சரியில்லை, அதனாலதான் திமுக ஜெயிச்சது, ரஜினி தான் ஜெயிக்க வச்சாருன்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே முடியாது. வெண்ண 96ல நீ ஜெயிச்சியே, 96ல ஜெயிச்ச மாதிரி 67 அண்ணா ஆரம்பிச்சதுல இருந்து 96 வரைக்கும் அந்த அளவுக்கு அத்தனை சதவீதத்தோட அத்தனை சீட்டுகளோட நீ ஜெயிச்சதே இல்லையே. 96ல மட்டும் எப்படி அப்படி ஜெயிச்ச? ரஜினிகாந்த் அவர்களை பத்தி யாரு கலைஞர் சொன்ன வார்த்தை, இவர் பெரிய நட்சத்திரங்களை அடைந்து விட்டார் என்று வைரமுத்து அவர்கள் கவிதை நேரத்தில் பேசினார். நட்சத்திரங்கள் அடையவில்லை, அந்த நட்சத்திரங்கள் அனைத்தையும் தாண்டி உதயசூரியனுக்கு அருகிலே உட்கார்ந்திருக்கிறார். அரசியல் களத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேணும் வேணும் வேணும்னு பல முறை ஆசைப்பட்டு ஏங்கி கொண்டு வாழ்ந்தவர் கலைஞர் அவர்கள். நான் உச்சத்துல இருக்கேன், நான் உச்சத்தை தொட்டு அதுக்கு மேல என்ன எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன்றாருல. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அவரால. சூப்பர் ஸ்டார் படத்தை ஒரு நிமிஷம் வேணா தள்ளி வச்சு எங்கேயாவது வேணா தள்ளி வச்சு பாத்திருக்கீங்களா நீங்க? கண்டிச்சிருப்பாருல விஜய், கண்டிப்பா ஏங்க அவரே குடிச்சா அன்னைக்கு மாட்டிருக்காருல, அவரே அன்னைக்கு சரக்கு பாட்டு எடுத்துட்டு போய் மாட்டுறாரு. அப்புறம் என்ன நீங்க அவர் கண்டிப்பான்றீங்க? அவர் குடிச்சா ஒரு மாதிரி இருப்பாரு, குடிக்கலாம் ஒரு மாதிரி இருப்பாரு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்காக பேசிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் போதையில போய் என்ன ஐயோ ஆதவர்ஜுனா மிகப்பெரிய ஒரு போராளி, அவரே பேசிட்டாரா? அவன் குடியாரனாகி குடிச்சுட்டு ஏதாவது பேசுவான், அதெல்லாம் நம்ம கண்டென்ட்டா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. சூப்பர் ஸ்டாரை தொட்டவன் ஒண்ணு அன்னைக்கே எழுவான், இல்லன்னா அவர் சொல்லியிருக்காருல்ல அந்த இதுல எழுதி கடைசியில் எழுதிருக்கா அப்படின்னா காலம் பொறுத்திருந்து பதில் சொல்லணும். அதே மாதிரி பதில் சொல்லணும். காலில் விழுகிற ஒரு இடம், அந்த இடத்தன்னைக்கு நீங்க இதே மாதிரி பேட்டி கொடுங்க. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு சத்யன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே. அரசியல் விமர்சகர், சூப்பர் ஸ்டாரினுடைய தீவிர ரசிகர், இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பட் இந்த சம்பவம் நடந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். தாவைக்கா ப்ரொட்டஸ்ட்ல ஆதவர்ஜுனா பேசியது ரொம்ப, அதாவது அங்கங்க ரஜினி ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாரினுடைய ரசிகர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க, அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப அமைதி காத்த மாதிரி இருந்துச்சு. ரஜினி அவர்களுமே தொடர்ந்து அமைதியாக தான் இருக்கார் அப்படின்னு நினைச்சா திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், காலம் பேசாது பதில் சொல்லும் காத்திருந்துட்டு. என்ன கரண்ட்? இல்லை மேம், அவர் தாவைக்கா மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியை தான் கிட்டத்தட்ட வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா இப்போ அதாவது தாவைக்கா அப்படின்ற ஒரு கட்சி உருவாகி அந்த கட்சிக்கு முதலாக வாழ்த்து தெரிவித்தவர் திரையுலகத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். வேறு யாருமே தெரிவிக்கல. ஒரு கமலஹாசன் தெரிவிக்கல. விஜயினுடைய எவ்வளவு பெரிய நண்பர்கள் அவ்வளோ படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா? நீங்கள் சரத்குமார், இவர் தான் சூப்பர் ஸ்டார்லாம் அட்ரஸ் பண்ணார். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் தான் விஜய் சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லி எனக்குரிய அந்த கோட்டா அதுக்கு முன்னாடி என்ன படம் வாரிசு படத்துல அந்த வரும்போது ஆமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுப்ரீம் ஸ்டார்லாம் ஒன்றும் வாழ்த்து தெரிவிக்கல. நீ எந்த நடிகர் எடுத்தாலும் யாரும் வாழ்த்து தெரிவிக்கல. இந்த தாவேக்காவுக்கு முதல் வாழ்த்துக்குரல் தமிழ் திரையுலகிலிருந்து வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். சரி, அதை விடுங்க. என்னோட நினைவு சரி இருந்தால் பொங்கலோ தீபாவளி ஏதோ ஒரு நல்ல நாளைக்கு அவர் வீட்டை விட்டு வெளியில் எல்லாத்தையும் சந்திப்பார், ரசிகர்களை சந்திப்பார். அப்போ கேள்வி எழுப்பப்பட்டது மாநாடு, விஜயனுடைய முதல் விக்கிரவாண்டி மாநாடு எப்படி இருந்தது சார், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மாநாடு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இருக்குது, இதெல்லாம் நான் சும்மா சொல்ல முடியும். நீங்கள் பாருங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போட்டு மாநாடு நடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். அப்போ அந்த தாவைக்காவை விஜய் ரசிகர்களை விட ஒரு கொண்டாட்ட மனநிலையில் அதை எதிர்பார்த்து அந்த கட்சி நல்லா வரும், அன்ஃபோல்டாக வரும், பெரிய அளவில் அன்ஃபோல்ட் ஆகி பெரிய அளவில் ஒரு மாற்றத்துக்கான கட்சின்னு எதிர்பார்த்து இருந்த பல பேரில் மிக முக்கியமான ஒருவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மாற்றம் வேண்டும்னு பேசினது, மாற்றத்திற்கான அரசியலை தமிழ்நாட்டிற்குள் முதலில் கொண்டு வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். பெரிய அளவில் ரைட்டுங்களா? அவன் தகுதி கொண்டு வருவான். ஒரு பெரிய அளவில் கொண்டு வர்றதுன்றது இருக்கு இல்லையா? குறிப்பாக ஆன்மீக அரசியல் ஒரு டேர்மே காயின் பண்ணி ஆன்மீக அரசியல் வர்சஸ் திராவிட அரசியல்னு கட்சியே உருவாகாத ஒரு நிலையில போட்டு அடிச்சுக்கிட்டானுங்க. அப்போ எதுக்கு அடிச்சுக்கிறானுன்னு தெரியாமல் அடிச்சுக்குவானுங்க எல்லாம் உட்காந்து. இருக்கக்கூடிய டிபேட் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதிராக தான்.
அப்படிலாம் ஒரு சைடில் போயிட்டு இருந்தது. அப்போ அப்படி மாற்றத்துக்காக இவர் வராரு அப்படின்னு இவரையும் நம்பி எல்லாரும் வாய் பார்த்துட்டு உட்காந்த மாதிரி அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உட்காந்தது உண்மை. ஆனால் இவனுக்கு கட்சியாக நடத்துகிறானுன்ற மாதிரி கேவலமாக உலகத்தில் இப்படி ஒரு கட்சியே நடத்தக்கூடாதா, கட்சி நடத்தக்கூடாதுக்கு ஒரு புக்கு போடலாம், ஒரு டிக்ஷனரி போடலாம்னா இந்த இப்படி தான் போட முடியுன்ற அளவுக்கு கேவலமாக படுமட்டமாக மகாமட்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க பார்க்குறோம். குறிப்பாக இந்த தலைவன்லேருந்து எல்லாவனும் தற்குறியாக தான் இருக்கிறான். ஒரு தற்குறிகள்னு எங்கள் ரசிகர்கள் நீங்கள் எப்படி சொல்லலாம், நாங்கள் ரசிகர்கள் மட்டும் சொல்லடா தலைவனும் சேர்த்தண்டா சொல்கிறன்ற அளவுக்கு கேவலமாக இருக்காங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு கட்சி. சொன்னது சரிதானே? யார் சொன்னது? அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரல, பயந்துட்டாரு, திமுக மிரட்டுச்சு அவரை, அதுக்கு அடிபயந்து பயந்துட்டாரு, இன்னைக்கு அவங்களோட போய் படம் பண்றாரு அப்படின்னு பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களும் இந்தா வரேன்னு சொல்லி வரவே இல்லையே. வரவே இல்லை அப்படின்றது வேற கான்செப்ட் மேம். வரவே இல்லை, ஓகே, வரல, ஓகே. திமுக மிரட்டி தான் வரலன்றது வேற கான்செப்ட். ரெண்டு வேற கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். வரல, திட்டுங்க, வாங்கிக்கிறேன், இல்ல அவரை திட்டுங்க, அவர் கூட வாங்கிப்பாப்ல, அவரே சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன காரணம் இருக்குல்ல, அதான் மேம், அது கோவிட் உண்மை தானே, கோவிட்லாம் இருந்தது இல்லையா, அப்ப எல்லாரும் செத்துட்டு இருந்தாங்க. இவனுக்கே 50 பேர் செத்துட்டாங்க. நான் வந்தா 10 to 15% வருமா, அதை வச்சு நான் ஆட்சி பிடிக்க முடியாது, என் தொண்டர்களை கூட்டிட்டு வந்து நான் இப்படி நான் வந்து என்னோட அது கொரோனாவோட ஸ்டேட்மெண்ட், கொரோனா ஸ்டேட்மெண்ட் சொல்லல, அரசியல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அது வந்து அவர் ரொம்ப தெளிவா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் வந்து தைரியமா எடுக்க முடியாத பல முடிவுகளை அந்த லீலா பிளஸ் மீட்டிங்ல அவர் பேசுவார். பேசும்பொழுது என்ன சொல்லுவாருன்னா, நான் சிஎம் இருந்தா நரசிம்மராவ் என்ன கூப்பிட்டாரு, அப்பவே சிஎம் இருப்பேன். உண்மை தானே, அதெல்லாம் அன்னைக்குள்ள உங்களை பற்ற பத்திரிகையாளர் எழுதுனது தானே. இன்னைக்கு நக்கீரன் கோபால் மூச்சு இருக்க வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருப்பார் போல இருக்கு. அதே மாதிரி நீங்க அன்னைக்கு உள்ள அரசியல் தெரிந்த அரசியல்வாதிகள்கிட்ட, குறிப்பாக ஆட்சியில் இருந்த பல பேர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாகரசு அவர்களை கூட்டு வச்சு பேசுங்க, பழகருப்பை அவர்களை கூட்டு வச்சு பேசுங்க, அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு இடத்துல இவர் பேசியிருக்காரு, யார், கருப்பை அம்மனார் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்கார், நீங்கள் வாங்க என் கட்சி அப்படியே அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கட்சியில் ஒரு தொண்டராக பயணிக்கிறேன், நீங்கள் தலைவராக பயணிங்க அப்படின்றாரு. கூட்டணிக்கு நீங்கள் தலைமை ஏறுங்க, நீங்கள் சிஎம் ஆகுங்கன்னு சொல்லி கருப்பையப்பனார் பேசியிருக்காரு. கலைஞரும் வந்து அதை ஆமோதிச்சிருக்காரு. கலைஞர் சொல்கிறாரு அங்கே 96 வெற்றியே வந்து திமுகவுடைய வெற்றி தான்றாரு. அப்போ ஒரு காலத்தில் வந்து அவருக்குன்னு அந்த பவர் இருந்தது, அவருக்குன்னு அந்த அந்த இதை கொடுத்துருக்காங்க, அந்த மகுடத்தை கொடுத்துருக்காங்க. அது வேண்டான்னு வந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதை தான் அந்த கேள்வி முடிச்சார். அதை தான் அந்த மீட்டிங்கில் பேசுவார். அந்த மீட்டிங்கில் நான் வேண்டாம் சிஎம்மா, நான் சிஎம்மா தான் நான் எப்போ ஆயிருப்பேன், அதெல்லாம் அவர் பேசியிருக்காரு அன்னைக்கு. அது ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் அவர் சொன்னதெல்லாம் வந்து எந்த ஒரு தலைவராலும் நான் இன்னொருத்தனை அமர்த்துறேன், குறிப்பாக கட்சிக்கு பதவி வேற, கட்சிக்கு தலைமை வேற, ஆட்சிக்கு தலைமை வேறன்னு பேசுறது தமிழ்நாட்டிலே அவர் ஒருத்தர் தான். அதெல்லாம் இன்னைக்கு விஜய் பேசிட முடியுமா? பேசினாலும் அவர்கிட்ட ஆள் இருக்கா, ரெண்டையும் வச்சு பார்க்க. அவர் கட்சிக்கு மட்டும் தான், அவர் சிஎம்மா தானே இருக்கணும் பூரா சாகடிக்கிறாரு. அப்போ அவர் எப்படி பண்ண முடியும்? அதனால அதை பேசினா அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி. இன்னொன்று சொன்னார், ரொம்ப முக்கியமானது, கட்சி ஆட்சியாக மாறும் பட்சத்தில், கட்சி தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்று மக்கள் நினைக்கும் பட்சத்தில் கட்சி பொறுப்பு எல்லாத்தையும் கலைச்சிரும்னு பேசினார். அதை பேசிடுவார் விஜய். அது அந்த மீட்டிங், அது வேற மீட்டிங். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது என்னன்னா, அந்த கோவிட் வந்து அந்த அறிக்கையை வருது, இந்த ஆளுக்கே 50 பேர் செத்து போயிருக்காங்க மேம். சூப்பர் ஸ்டார் களத்தில் இறங்கியிருந்தாங்கன்னா எத்தனை பேர் செத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரே ஐக்கன் அவர் தான், ரைட்டுங்களா? அப்போ அப்படிப்பட்ட அவர் ரோட்டில் வந்திருந்தாருன்னா, அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்தில் ரோட்டில் எத்தனாயிரம் பேர் வந்திருப்பான். அதை தான் அவர் சொன்னார். உங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல, நீங்கள் திட்டுங்க. அவர் அதையும் எழுதியிருந்தார். அதுலேயே நீங்கள் இன்றைக்கி பல பேர் நம்மளை வந்து கேலி பேசுகிற மாதிரி வரும், பல பேர் நம்மளை வந்து தப்பாக திட்டுற மாதிரி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய காரணங்களாக ஒரு சிலர் நம்ம இழந்துதாகணும், இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அதை முழுக்கு போட்டது அவர் தான். இல்ல இப்ப ஆதவஜனா சொல்லிடுறேன் கேளுங்க. என்ன தப்பு நினைக்கிறேன், அவருக்கு வந்து துணிச்சல் இல்ல, மறுபடியும் எங்க தலைவருக்கு அந்த துணிச்சல் இருக்குன்றாரு. மறுபடியும் அதான் மேம், இப்போ அவர் வரல அப்படின்றது நீங்க தப்பு, ரைட்டா? சரி, திமுக மிரட்டி தான் அப்படின்றது இவருக்கு எப்படி தெரியும்? அது மட்டும், அதுதான் கேள்வி. அதுக்கு தானே அவரை போட்டு 4 நாள் போட்டு அடிச்சோம். அப்ப அவருக்கு துணிச்சல் இல்லங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்ல மேம், மறுபடியும் சொல்றேன், அவர் வரலன்றது வேற, திமுக மிரட்டி வரல. ரெண்டு விஷயம் இருக்கு சார். அவர் வரல, அவர் தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல. இன்னொன்னு திமுக மிரட்டலுக்கு அடிபணிச்சிட்டாரு. மறுபடியும் அதே தான் வரீங்க. இப்போ அவர் வரலன்றாரா? நீங்க அவர் ஏன் வரல, ஏமாத்தினா, அவர் துணிச்சல் இல்லாம தானே வரல, அவர் உங்களெல்லாம் ஏமாத்திட்டாரு அதனாலதான் வரல, அவர் நைஸா ஓடிட்டாரு. இல்ல நீங்க சொல்றவங்க பல பேர் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் ஏத்துக்கிறோம். நீங்க துணிச்சல்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம், ரைட்டு, அது உங்க இஷ்டம். நீங்க நாங்க ஜெனியூனா ஒரு ரீசன் சொல்றோம், அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதாவது வந்தா இந்த ஆளுக்கே 50 பேர் இறந்து போயிருக்கான், ஒண்ணுமே இல்லாத இவனுக்கே 50 பேர் இறந்துருக்காங்கன்னா, அவர் வந்தாருன்னா இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஐக்கன், உலகம் முழுக்க தெரிஞ்ச ஐக்கன், பிரதமர் வரான், அங்கிருந்து இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு வீட்டில் வந்து சந்திச்சுட்டு போறான். இவரை யார் வந்து சந்திப்பா? ஒண்ணும் இல்ல, சூப்பர் ஸ்டாருடைய படங்களை பார்க்க எத்தனை சிஎம் காத்திருந்ததெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய படத்தை ரிவ்யூ கொடுப்பாங்க, சிஎம் உட்காந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. இந்த ஆள் படத்தை எவன் கொடுத்துருக்காது வரைக்கும்?
அந்த 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவனும் ப்ளூ ஷர்ட்டை மாறினது தெரியாது, அவங்கள தவிர இவன் படத்தையே அவனும் ரிவ்யூ கொடுத்தது கிடையாது. அப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸே இல்லாத அந்த ஆள் இவனுக்கே 50 பேர் சாகுறாங்கன்னா நாங்கள் அன்றைக்கி என்ன சொன்னோம்? கொரோனால நான் வெளியில் வந்தேன்னா லட்சக்கணக்கான பேர் சாவாங்கன்னோம். அதை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. துணிச்சல் அதனால தான் வரல, ஏமாத்திட்டாரு அதனால தான் வரல நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிக்கோங்கன்றேன், உங்கள் ஆசையை சொல்லிக்கோங்க. ஆனால் திமுக மிரட்டி தான் அவர் வராமல் இருந்தாருன்றதான் நீங்கள் கொஸ்டினே. அது இவனுக்கு எப்படி தெரியும்? அதான் கேள்வி. இவனுக்கு அதான் கேட்கறேன். அவன்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட கேட்குறீங்க. சொன்னேலையா வெண்ண ஆன் வாட் பேசிஸ் நீ சொன்ன அதை கேளுங்க. நீ அவன்கிட்ட பெரிய வெண்ண மாதிரி மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் நீ பேசுவ, ரைட்டு பேசு. திமுக மிரட்டி, ஏன்னா திமுக காரெல்லாம் எங்க காலில் வந்து விழுந்துதானே வரலாறு ஒன்றா சொல்லவா? அவனுக்கு தெரியாது மேம் அந்த வரலாறுலாம். அதே நேரத்தில் இவன் தலைவர் இருக்கான் தெரியுமா விஜய், இவன் எத்தனை தடவை திமுக காலில் விழுந்துருக்கான் அதையும் சொல்லுவோமா? திமுக யாரை மிரட்டுச்சுன்னு சொல்லுவோமா? திமுக எப்ப சூப்பர் ஸ்டார் காலில் விழுந்துச்சு, விஜய் எப்ப விழுந்தாரு? 96 அரசியல் சூப்பர் ஸ்டார் காலில் விழுந்தது ரைட்டுங்களா? நீ அதை ஏத்துக்கணும்ல. திமுக காரனே ஒரு சில பேர் எழுதியிருக்கான், இல்ல அவங்க 91 இருந்து 95 வரைக்கும் அம்மையார் ஆட்சி சரியில்லை, அதனாலதான் திமுக ஜெயிச்சது, ரஜினி வந்து தான் ஜெயிக்க வச்சாருன்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே முடியாது அப்படின்றான் திமுக காரனே. ஏண்டா வெண்ண 96 நீ ஜெயிச்சியே, 96 ஜெயிச்ச மாதிரி 67 அண்ணா ஆரம்பிச்சதுல இருந்து 96 வரைக்கும் அந்த அளவுக்கு அத்தனை சதவீதத்தோட அத்தனை சீட்டுகளோட நீ ஜெயிச்சதே இல்லையே. 96 மட்டும் எப்படி அப்படி ஜெயிச்ச? அதுக்கு அப்புறம் 96க்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் வச்சு நடத்திட்டு இருக்காரு, அது வரைக்கும் நீ அந்த மாதிரி ஜெயிச்சது இல்லையே. எப்படி 96 மட்டும் அவ்வளவு பெரிய வெற்றி? எப்படி? அதை கேளுங்க அவன்கிட்ட. திமுக காரன் வேணா ஒருத்தன் நாங்க தான் அது காரணம், ரஜினிலாம் அவனுக்கு காரணம் இல்லைன்னு சொன்னான்னா அவன்கிட்ட கேளுங்க. 2 தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சது. ஜெயிலலிதாவை தோக்கடிச்சோம், அதுக்கு முன்னாடியும் தோக்கடிக்கல, அதுக்கு அப்புறமும் தோக்கடிக்கல. இவங்க இவ்வளவு வாய்ப்பு சொன்னாங்க. அதே மாதிரி அதிமுகவினுடைய தோல்வி அதுக்கு முன்னாடியும் தோத்துருக்கு, அதுக்கு அப்புறமும் தோத்துருக்கு அதிமுக. அந்த 96 எலெக்ஷன் அளவுக்கு தோத்தது இல்ல. அப்படி ஒரு மோசமான தோல்வி அதிமுக தழுவியது. அது காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படங்களை ஒட்டியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படங்களை வரைஞ்சும் துணிகளில் வரைஞ்சு பிடிச்சிட்டு போய் ஓட்டு கேட்டான் திமுக காரன். காலில் வந்து விழுந்து அந்த கூட்டணி, அதாவது காங்கிரஸ் வந்து கூட்டணி, காங்கிரஸ் இருந்து அண்ணா கருப்பை மூப்பனார் வெளியில் வந்ததுக்கப்புறம் திமுக மூப்பனார் கூட்டணியை உருவாக்கியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த கூட்டணிக்காக அன்னைக்கு கேம்பெயின் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 3 வீடியோ தான் போட்டாரு. அதுக்கு தான் நான் திமுக 93 வைகோ அவர்கள் வந்து திமுகவை 10 உடைச்சிடும் அப்படின்னு வெளில வந்தார். திமுக விட்டு ஸ்டாலினை முதன்மைப்படுத்திக்கிறார்கள், ஸ்டாலின் வரவே கூடாது, நான் தான் அடுத்தது கருணாநிதி, கட்சியை வந்து ஒரு குடும்பத்துக்கு எழுதுறாரு, ஊழல் பண்றாரு, அது இது பல குற்றச்சாட்டுகளோடு வெளியில் வந்தார். அவர் நினைச்சிருந்தாருன்னா திமுக அதை ஆக்கியிருப்பாரு. மிகப்பெரிய போராளி. ஒரு கட்சியை உடைச்சிட்டு ஒருத்தன் வந்தான்றதுக்காண்டி கேளுங்க. நம்ம சொல்லிட முடியாதுல்ல, அவரால் நினைக்கலன்னு சொல்லிட முடியாதுல்ல. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? வைகோ வந்து 10 உடைக்க நினைக்கலன்னு சொல்லிட முடியாது. முயற்சிகள் எடுத்தாரு, பலன் அளிக்கல. 96 தோக்கடிச்சவர அந்த 93 வெளியில வந்தாரு. அவர் எங்க இருக்காரு கேளுங்க. அவர் வெளியில வர்றாரு இல்லையா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் செத்தான், தீக்குளி செத்தான். ஒரு கட்சி உடையறதுக்காக, ஒரு கட்சியினுடைய தலைவனுக்காக தீக்குளி செத்தானா அந்த வரலாறு முதல்ல எழுதுனது வந்து வைகோ தான். அப்படி அந்த திமுகவே இல்லாம ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை 93க்கு அப்புறம் 96 எலெக்ஷன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்ப அந்த வைகோவே தோக்கடிச்சோம். அந்த வைகோ நீ ஒண்ணு கிடையாது முன்னால, இன்னைக்கு வரைக்கும் வைகோ அந்த திமுகவினுடைய மொத்த கொத்தடிமை ஆக்கினதே நாங்க தான், தெரியுமா? அப்படி அந்த ஒரு வரலாறு அந்த 96 எங்க காலில் விழுந்துதான் திமுக ஜெயிச்சான். இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரைட்டு வலதுபுறத்துல உட்கார வைப்பாரு, ஸ்டாலின் முதற்கொண்டு அவங்க ஐயா முதற்கொண்டு எல்லாரும். எவ்வளவு பெரிய மேடை, அந்த மேடையில் எவன் வேணாலும் வரட்டும், சூப்பர் ஸ்டார் ரைட்டில் தான் இருப்பார். சூப்பர் ஸ்டாருடைய படம் 2007 வந்த சிவாஜியினுடைய வெற்றி விழா கொண்டாடும் போது ரஜினிகாந்த் அவர்களை பற்றி யார் கலைஞர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இவர் பெரிய நட்சத்திரங்களை அடைந்து விட்டார் என்று வைரமுத்து அவர்கள் கவிதை நேயத்தில் பேசினார். நட்சத்திரங்கள் அடையவில்லை, அந்த நட்சத்திரங்கள் அனைத்தையும் தாண்டி உதயசூரியனுக்கு அருகிலே உட்கார்ந்திருக்கிறார் இன்று. அதாவது அரசியல் களத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேணும்னு பல முறை ஆசைப்பட்டு ஏங்கி கொண்டு வாழ்ந்தவர் கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறம் சரி அதோட முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் இவர் எத்தனை மேடைகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மேடைகள் கொடுத்து அந்த மேடையில் ஏறி அவர் சும்மா இருப்பாரா? அவர் மனசுலேருந்து பேசுவார். ஒரு மேடையில் திமுக மேடையில் ஏறி திமுகவே பொழையர்னு அடிக்கக்கூடிய தகுதி தைரியம் உள்ளவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான். மேலே ஏறினார், ஏறி துரைமுருகன்லாம் வச்சு நீங்க கட்சி நடத்தணுன்ற தலைவிதி உங்களுக்கு இருக்குன்ற அளவுக்கு பேசினார்ல. ஏன் சார் அதுக்கப்புறம் அவர் என்னுடைய கருத்து தவறா புரிஞ்சுக்க பேசினாரா? அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க ஒண்ணு இல்ல, நீங்க பேசுறீங்க. அவர் அப்படி சரி அது உங்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான் நீங்க ஏற்கனவே விடுங்க. இன்னொன்னு சொல்றேன், இதே கலைஞரை மேல வச்சுக்கிட்டு இலவசங்களை பத்தி தோலை உரிச்சு தொங்கப்பட்டார் தெரியுமா? இலவசங்களை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை கேவலம். இருங்க. அதே மாதிரி பாச தலைவனுக்கு பாராட்டு விழால அஜித்குமார் மேல ஏறி விட்டு ராடு விடுவார். அதுலதான் யாரு
இந்த தற்கொலை தலைவர் இருக்காரு, இவர் என்ன பண்ணுவாருன்னா மேலே ஏறி கலைஞருக்கு செலவு வைக்கணும், கலைஞருக்கு இது வைக்கணும்னு அவர் ஒரு சைடில் கலைஞருக்கு அந்த மாதிரி நிறைய அது நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அஜித்குமார் மேலே ஏறி வெளுவெளுன்னு இருப்பார். கலைஞர் பக்கத்தில் வலது பேரும் உட்காந்துருப்பார், வலது கையில் உட்காந்துருப்பார், எந்திரிச்சு கை தட்டுவார். அந்த தைரியம்லாம் எவனுக்கு வரும்? அதனால அதை மீறியும் திமுக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏதாவது பண்ண முடியுதா? மாறாக ஒவ்வொரு படத்தை கொண்டு போய் கொடுப்பான். இந்த அதாவது சூப்பர் ஸ்டாருடைய படங்களை இங்கே அதாவது எடுக்கக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் சன் பிக்சர்ஸ் ஒன்று, இந்த ரிஜெண்ட் ஒன்று. அதனால் மாறாக அவர் எப்போ கேட்டாலும் அவர் படத்தை அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுவான், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். இதைத்தான் அவங்க கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் கேட்கும்பொழுதுலாம் பண்ணி கொடுத்தானே ஒழிய சூப்பர் ஸ்டாரை எதுவுமே அவனால் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. மாறாக ஒவ்வொரு விழாக்கள்லையும் சூப்பர் ஸ்டார் ஏறி சூப்பர் ஸ்டாருடைய அணிந்துரை, சூப்பர் ஸ்டாருடைய தலைமை உரை இது தான் இருந்திருக்கே ஒழிய சூப்பர் ஸ்டாரை நம்பி இவங்க வண்டி ஓட்டிருக்காங்கன்றது தான் உண்மையை ஒழிய சூப்பர் ஸ்டாரை எதிர்த்து எவனும் எதுவும் பண்ணதில்லை. சூப்பர் ஸ்டாரை பயமுறுத்துறதுக்குலாம் இங்கே எவனுமே எதுவும் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், 95 இப்படிதான் சின்ன சின்ன சேட்டை 2-3 சேட்டை பண்ணிட்டாங்க. யாரு? ஜெயலலிதா அவர்கள். அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷோ கூப்பிட்டு சொன்னது யாரு? ஜெயலலிதாவை. நீங்கள் அதாவது எதை பண்ணுறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ, எப்படி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வேற. இந்த ஆளை மட்டும் கையே வச்சிருந்தா வச்சிங்கன்னா உங்களுக்கு வருங்காலமே கிடையாது. அதான் ஆயிடுச்சு 96 எலெக்ஷன். பெசாமல் இருங்கன்னதுக்கப்புறம் 96க்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களே ஒன்றும் பண்ண முடியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுதான் உண்மை. அவர் படத்தை இந்த இவ்வளோ பெரிய நான் உச்சத்தில் இருக்கேன், நான் உச்சத்தை தொட்டு அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன்றாருல, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அவரால். சூப்பர் ஸ்டார் படத்தை ஒரு நிமிஷம் வேணா தள்ளி வச்சு எங்கேயாவது வேணா தள்ளி வச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தள்ளி போய் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது தள்ளி போய் பார்த்துருக்கீங்களா? ஏன் பண்ண முடியல? அதான் மேடம், இப்போ பாருங்க குடும்பமே அடிச்சுட்டு இருக்கு. நான் அதையும் சொல்ல வரேன். நீங்க இந்த குடும்பத்துக்குள்ள மகன் அப்பனை வந்து தலைவனை வச்சு கொள்ள வந்துட்டான்றான் மகன். மகன் என்ன சொல்றா, இது எனக்கு அப்பனே கிடையாதுன்றான் மகன். இப்படி போயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டாரை தொட்டவன் ஒன்று அன்னைக்கே எழுவான். இல்லைன்னா அவர் சொல்லியிருக்காருல்ல, அந்த இதில் எழுதி கடைசியில் எழுதியிருக்கா அப்படின்னா காலம் பொறுத்திருந்து பதில் சொல்லணும். அதே மாதிரி பதில் சொல்லணும். இவெல்லாம் அவர் காலில் விழுகிற ஒரு இடம், அந்த இடத்தன்னைக்கு நீங்கள் இதே மாதிரி பேட்டி கொடுங்க, நான் கூப்பிட்றேன். நான் பேட்டிகளை நான் கொடுக்குறேன். இல்லை இப்போ என்னதான் காலம் வந்து காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்காரு, இது எப்படி ஓட்டா பதில் சொல்லும்? அவ்வளோதான் மேம். மேம் அதாவது நான் சொல்ல ஆரம்பிச்சா நம்ம நடுவில் வந்தனால இதாயிருச்சு. அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கட்சி நடத்துகிற, அதாவது ஒரு ஒரு வக்கற்ற ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுல மக்கள் வந்து தேவையில்லாம செத்துக்கிட்டு இருக்கான். இளைஞர்கள் வந்து இன்னும் வந்து தேவையில்லாம நேத்தும் பாருங்க ஜூலியை போட்டு கீழே அந்த மலை இந்த மலை கெட்ட வார்த்தையில பேசுறானுங்க. ஏன்னா கட்சி நடத்திட்டீங்கன்னா ஒரு கட்சி அவர் ஒரு எதிர்கருத்து சொல்றா அப்படின்னா அந்த பொண்ணு அது எதிர்கருத்து சொல்றாங்கன்னா அந்த எதிர்கருத்தை வந்து கருத்தியல் ரீதியாக பேசுங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைமையும் ஒன்றும் சொல்ல மாட்டான், இவனுங்களுக்கு ஒன்றும் புரியாது. இன்னைக்கு வரைக்கும் கெட்ட வார்த்தையில் பெண்களை திட்டுறது, வைக்கிறது, பாலியல் பிரச்சனைகள், பாலியல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. அன்னைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மது ஒழிப்பு மாநாடு திருப்பூரில் நடக்குது. யாரு? திருப்பூருடைய அதிமுகவினுடைய சத்யபாமன் எக்ஸ்-எம்பி அவங்க இங்கே போய் சேர்த்துட்டாங்க. அவங்க அதுக்கு அதிமுகலேருந்து போல, அதிமுகவில் வெளியிலேருந்து உள்ளே போயிட்டாங்க. அவங்க தலைமையில் மது ஒழிப்பு நாடானதுக்கு உள்ளே குடிச்சிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். யாரு? தாவேக்கால குடிச்சிட்டு ஒருத்தன் வந்துட்டுருக்கான். எதுக்காக குடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னா அங்கே இருக்கவனை பூரா தாவேக்காரனே கெட்ட வார்த்தையில் கிழிக்கிறான். மாறா அந்த அம்மா சும்மா நின்றுருக்கு, அந்த அம்மாவுக்கு 2 கிளி. அதுக்கப்புறம் அப்படியே பாலிமர்காரன் அவன் ஒருத்தன் தான் உருப்படியாக ஊரில் நடக்கிற உண்மையானதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளவுதான் இவனுங்க. இதை பார்த்தா யாருக்கு காண்டாகமா ஆகாதா? அதனால தான் சூப்பர் ஸ்டார் கண்டிச்சிருப்பாருல, கிழிப்பாரு. ஏங்க அவரே குடிச்சு அன்னைக்கு மாட்டிருக்காருல, அவரே அன்னைக்கு சரக்கு பாட்டு எடுத்துட்டு போய் மாட்டுறாரு. அப்புறம் என்ன நீங்க அவர் கண்டிப்பாருன்றீங்க? அவர் குடிச்சா ஒரு மாதிரி இருப்பாரு, குடிக்கலாம் ஒரு மாதிரி இருப்பாரு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன அவர் எப்படி கண்டிக்க போறாரு? அந்த விஷயத்தை பத்தி என்ன விஷயம் மேம்? நீங்க அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல மேம். வீட்டுல டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கா இல்லையா? அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு. அவர் மென்டல் அப்படின்னு பொண்டாட்டி வந்து சொல்லிச்சா இல்லையா? சொல்லிச்சுல மேம். அப்புறம் அதெல்லாம் எப்படி நடந்திருக்கு? அப்போ இந்த மாதிரி ஆளுக வச்சு கட்சி நடத்தும் போது அந்த கட்சியை பார்த்தா இந்த மாதிரி ஏன்னா எவ்வளோ பெரிய அரசியல்வாதிலாம் என் வீட்டில் வந்திருக்கான், எவ்வளோ பெரிய அரசியலாம் நான் பண்ணியிருக்கேன், நீ கட்சி நடத்துறேன்னு வெண்ண இஷ்டத்துக்கு பேசியான்னு அவருக்கு தோணுதா? சூப்பர் ஸ்டாருக்கு பல பேர் அந்த வீட்டில் இருந்தாமல் அரசியல் ஆரம்பிச்சிருக்கான். கலைஞரை விடுங்க, அவர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவர் கமலஹாசன் இருக்கார்ல, ரஜினிகாந்துக்கு எதிரி தானே, காம்படிட்டர் தானே. கட்சி ஆரம்பிச்ச உடனே போய் பார்த்து யார் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவன் வாழ்க்கை பூரா ரஜினிகாந்தோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் படம் நடிச்சுக்கிட்டு இருந்தான். கட்சி ஆரம்பிச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு மரியாதை நிமித்தமா அவர் போய் பார்க்கல. ஏன்னா அவர் பெரிய வெண்ண, அதனால அவர் பார்க்க மாட்டார். ரைட்டு, நீ இருந்துக்கோ, அதுக்குன்னு அந்த லெவலில் இருந்துக்கோ. எங்களை பற்றி பேச நீ யாருன்னு? எப்படி நீ என்னை பற்றி பேச போச்சு? அது வருமா வராதா மேம்? நீ எல்லாம் பண்ணுற, நீ தான் எல்லாம் நம்பர் 1 எல்லாம் ஓகே ஆகான்னு கட்சி நடத்துகிற, நீ என்ன இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு போ. என்னை பற்றி எதுக்கு பேசுகிற? அவ்வளோதானே. நீ ஏற்கனவே கேவலமாக கட்சி நடத்துறேன்னு எனக்கு தோண்டிட்டு இருக்கு. நானும் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கானே இவன். அதுவும் இன்னொன்று என்னென்னா, இவனை போய் பார்க்க போனவன் பூரா யார்? எல்லாம் ஒரு காலத்தில் ரஜினியை பார்த்து இந்த கமர்ஷியல் சினிமாவுக்கு அட்ராக்ட் ஆனவன் தான். அப்போது ரஜினின்ற ஃபார்முலானா விஜயன்றவன் ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னடா இவங்க பூரா சின்ன பயிர்களாச்சு, சின்ன பயிர்கள் இப்படி தேரழுத்து தெருவில் வர மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டத்தை, இவ்வளோ பெரிய அதை சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஆக்கி வச்சு நீ கொண்டு வந்து இந்த இடத்துல உரியா அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்காதா?
அதில் மேலும் இவர் திமுக கூட இன்னொன்று என்னன்னா அந்த திமுக மிரட்டுச்சுன்னா இப்போ அவன் அப்போ அவன் திமுகவில் இருந்தான், இவனே பல கட்சி பரமசிவம் திமுகவில் இருந்திருக்கான், விசிகாவில் இருந்திருக்கான், அப்புறம் இன்னொன்று இருக்கான் மாமனார் சோத்தில் மாமனார் சாப்பாட்டில் சோறு தின்னுட்டு இருக்கான். இவனுக்கு எங்கே போய் இவ்வளோ தூரம் தைரியம் வந்துச்சுன்னு அவர் நினைப்பார்ல. அப்போ ஒரு அறிக்கை, அந்த அறிக்கையில் என்ன இவங்களை பற்றிலாம் ஒன்றும் பேசலை. எல்லாருக்கும் நன்றி சொல்லு, என்ன எப்படி நீ எப்படி பேசலாம், நான் யாரு அப்படிலாம் எதுவும் கேட்கல. இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ஒரு பேச்சு பேசியிருக்கீங்க, அது தப்புன்னு அறிவு இருக்கிற அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீ ஒரு அரசியல்வாதின்ற ஏண்டா உனக்கு இது கூட தெரியாதான்னு கேட்காம அதை பேசிட்டு அதுக்கு யார் யாரெல்லாம் பாருங்க தமிழ்நாட்டிலுடைய மிக முக்கிய அரசியல்வாதிகள் எல்லாரும் பேசியிருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு போடுறாரு, அவ்வளவுதான். மற்றபடி இவனெல்லாம் எப்படி அந்த பதில் எப்படி இருக்கும்ன்ற 96 வந்து ரிப்பீட் ஆகுமா இப்போ அப்படின்னு கேக்குறேன். 96ல ஆளுங்கட்சியை எதிர்கட்சி ஆகணும் மேம். இவன் செல்லா கட்சி மேம். ஆளுங்கட்சி ஆக்கிடுவீங்களா மறுபடியும்? ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சி ஆகும், ஏன் ஆகாது? ஆளுங்கட்சி ஆகணும்னு தான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரு, அதை இன்னும் கொஞ்ச நாள்ல கடத்திட்டாரு அப்படின்னா ஆயிரும். ஆனா இங்க என்னன்னா ஆளுங்கட்சி மேல ஒரு எதிர்ப்பு இருக்கு, ஒரு அதிருப்தி இருக்குன்றதுனால அவராலேயே அதை வந்து வெளியில வந்து சொல்ல முடியல, வெளியில வந்து சொல்ல தயங்குறாரு. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மனசுக்கு நியாயமா இருப்பார். ஜெயலலிதா ஆளுங்கட்சியா இருக்கும்போது எம்ஜிஆர் எதிர்த்தாரு தெரியுமா? எம்ஜிஆரினுடைய ஆட்சி 87 ஆட்சி, அவருடைய இறப்போட அவருடைய ஆட்சி முடியுது. 84 பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இயக்குறாரு. அவருடைய ஆட்சியாக இது நடக்கவில்லை, இது வந்து சும்மா நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ஒப்புக்காக நடந்து கொண்டிருக்க ஆட்சி, ஊழல் தான் அந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குன்னு இப்ப பேசல. ஜெயலலிதா அதிமுக பேசல, 84 அதிமுகவே அவர் பேசியிருக்காரு. அதை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க. 84 அதிமுகவே பேசினார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சியை பேசியிருக்காரு, கலைஞர் ஆட்சியை பத்தி பேசியிருக்காரு, கலைஞர் ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பத்தியும் பேசியிருக்காரு. அதையும் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பத்தி பேசுறதுக்கு அவரு, அதாவது இப்போ இதுக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்னா அவர் வந்து எடப்பாடியோட ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களையும் பத்தி பேசியிருக்காரு. சோ இதுக்கு சரியான மாற்றுன்னு ஒருத்தங்க வந்திருந்தாங்கன்னா அவர் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை ஆதரிச்சு. இல்ல இப்ப வேற ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. சரத்குமார் வந்து நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களே, ஆதவஜனாக்கு 4 நாள்ல கண்டனம் தெரிவிச்சீங்க. சரத்குமார் வந்து 2018 எடப்பாடி ஆட்சியில ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களை பத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல வந்து கடுமையாக விமர்சிக்கிறார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை வந்து சமூக விரோதிகள் பூந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, ஜல்லிக்கட்டுல வந்து சமூக விரோதிகள் பூந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப 1 கமிஷன் போட்டிருக்காங்க, உங்க ஆதாரங்களை லிஸ்டோட கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல, ரஜினி பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அப்ப ஏன் சரத்குமாருக்குலாம் ஏன் கண்டனம் தெரிவிக்கல, அவர் பாஜக இருக்கிறதுனாலயா அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, இப்போ காவி சாயம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு, என் மேலேயும் காவி சாயம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாஜகவை எதிர்த்து அவர் பேசவில்லை, பாஜகவை எதிர்த்து அவர் ஏன் பேசவில்லை அப்படின்னா அப்ப அவர் அரசியல்வாதி, அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்க இருந்த ஒரு நபர். அப்ப அரசியல் ரீதியாக அவர் அரசியல் பண்ணிக்கும் பொழுது எதிர்கட்சிக்காரர்களோ இல்லை எதிர்கருத்து உள்ளவர்களோ பேசுவது இயல்பு. இதே மாதிரி டிஎம்கே போட்டு பொலன்னு முழந்தார், பெரியாரே போட்டு வெளுத்தெடுத்தார். இன்னைக்கு என்ன இவங்க பெரியார் அடிக்கிறவங்க, அப்பவே ஒரு பெரியார் வந்து 1970 அந்த பெரியாருடைய அந்த விநாயகர் உருவத்தில் விநாயகரையும் ராமரையும் எல்லாமே நிர்வாணமாக்குனாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி பேச போய் அது துக்ளக்கின் 50வது ஆண்டு விழாவில் பேச போய் அது பெரிய சர்ச்சையாகி இல்லை என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது, வேலையை பார்த்துருப்போம் ஜோலியை பார்த்துருப்போம்னு முடிச்சிட்டார். இது எதை பெரியாரை பற்றி பேசும்பொழுது பெரியாரியவாதிகள்லாம் அவர் எடுத்து பேசினாங்க. அவர் அரசியல்வாதியாக அரசியல் பேசி கொண்டிருக்கும் பொழுது, அரசியல் இருக்கும் பொழுதோ இல்லை அரசியல் கட்சி தொடங்க இருக்கும் பொழுதோ நீ எதிர்க்கிறது உள்ளவன் நீ பேசு, நான் அவனை ஏற்றுக்கிறேன், ரைட்டா, நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் பாட்டு ஜெயிலர் 2 அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் படங்களில் மிகப்பெரிய படங்களை கையில் வச்சுட்டு அதை எப்படி கொண்டு போகணுன்ற மூடில் இருக்காரு. அவர் உன்னை பற்றி ஏதாவது பேசினாரா, அவங்க கட்சி பற்றி ஏதாவது தப்பா சொன்னாரா? இப்போ இதுக்கு சம்பந்தமே இல்லாம நீ ஆதராரு வாண்டடா பேசிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யார் மேம் அவர் போதையில பேசி என்ன மேம், ஐயோ ஆதவர்ஜுனா மிகப்பெரிய ஒரு போராளி, அவரே பேசிட்டாரா? அவன் குடியாரனாகி குடிச்சிட்டு ஏதாவது பேசுவான், அதெல்லாம் நம்ம வந்து கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ சூப்பர் ஸ்டாரே இது ஏன் தொட்டாருன்னு எனக்கெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரு சின்ன நெருடல் தான். இவன் ஒரு ஆள் இவன் பேரை போட்டு அதை அறிக்கை சொல்கிற அளவுக்கு வந்துருச்சே, நம்மளுடைய அரசியல் நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்ற ஒரு வருடல் இருக்குது. சரி அவர் என்னமோ நினச்சிட்டாரு, ஆனால் இவனை பற்றி பேசணுன்றதை விட இந்த இந்த பர்டிகுலர் இது அவன் எடுத்தான் பார்த்தீங்களா, திமுக மிரட்டிருச்சுன்னு அதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்காரோ என்னவோ, அதனால தான் வந்துருச்சே ஒழிய. ஆனால் அவன் பேரை போட்டு வந்த அந்த அறிக்கையை நான் ஒரு அசிங்கமாக தான் பார்க்குறேன். சூப்பர் ஸ்டார் அதை பண்ணியிருக்க வேண்டாம் தான் பார்க்குறேன். ஏதோ ஒன்று அவர் அதை நினச்சிட்டாரு, அவர் வழி தான் எங்கள் வழி அப்படின்றதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒழிய. மற்றபடி ஒரு போராளி, இவர் ஒரு போராட்ட மனநிலை கொண்டவர், இவர் வந்து தமிழ்நாட்டை காத்தவர், தமிழ்நாட்டை இன்னும் காக்க பிறந்தவர், இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற வருத்தம்லாம் யாரும் கிடையாது. அவன்
போகிற இடம்ல மைக்கை பிடிச்சி மாற்றி மாற்றி பேசுகிறதுல அவனை விட ஆள் யாருமே இல்லை. அன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஒரே மேடையில் ஒரே மைக்கில் பேசிக்கிட்டே இருப்பான், 5 நிமிஷத்தில் மாற்றுவான். ஆரம்பிப்பான். எப்படி ஆரம்பிப்பான் அப்படின்னா, இங்கே வந்து நாங்கள் வந்து ஒருமையில் பேசக்கூடிய அரசியலை நாங்கள் செய்ய போவதில்லை. என்னவா இவர் வந்து சீமானை வந்து மறைமுகமாக சாடுறாராம். சீமான் வந்து ஒருமையில் இவன் அரசியல் பேசுகிறார் இல்லையா, ஒருமையில் பேசக்கூடிய அரசியல் நாங்கள் செய்யவில்லை. சீமான்ற வார்த்தையை இவனுக்கு பயன்படுத்த மாட்டாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு இவனுக்கு ஈகோ. அதாவது இவனுக்கு எல்லாத்துக்கும் மேலே அப்படின்ற ஒரு நினைப்பு இவனுக்கு. அப்போ அப்படி சொல்லிட்டே இருப்பான், நாங்கள் உரிமையில் பேசக்கூடிய பேசிட்டே இருப்பான். நாங்கள் முடிஞ்சால் எங்கள் தலைவர் தொட்டு பார்க்கடா அப்படிமா. அப்புறம் இது நடாது ஒருமையில் இல்லாமல் இது நடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்படியே பேசிட்டே இருப்பான். நல்லா போயிட்டே இருக்கும். பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய அரசியலை நாங்கள் திமுகவை போன்ற ரவுடிசம் பண்ணக்கூடிய அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிமா. அப்படியே 2 நிமிஷம் 6 மாதத்தில் தெரியுண்டா நாங்கள் எவ்வளோ பெரிய ரவுடின்னு அப்படிமா. டேய் என்ன பிராண்டடா இது, என்னடா என்ன மேட்ச்சு, என்ன கிரவுண்டு, யார் ஆப் பண்ணுறதுன்னு தெரியாமே பேசிட்டு போவாங்க. அதை விடுங்களேன், காலையில் இப்படி தான் மைக் இருக்குது அப்படின்னு. மைக் இருந்தால் என்னன்னாலும் பேசுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் கட்சி ஏற்கனவே எங்கள் கட்சியில் வந்துருச்சுனே, உங்கள் கட்சி ஒன்றுமே கிடையாதுண்ணே. மறுநாள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. மறுநாள் நைட்டு போட்டிருப்பான். போட்டோடனே அண்ணனும் போன போட்டு 2 தட்டு தட்டிருப்பாப்புல. அவர் தட்டுறதுல ஃபேமஸ் ஆச்சு. 2 தட்டு தட்டிருப்பாப்புல. நான் அப்படி சொல்லவே இல்லையா அப்படின்ட்டான் மறுநாள். டேய் நேரத்தில் சொன்னேன், நீ என்ன மாற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி பேசுகிறதுல பிறல்நாக்குள்ள ரொம்ப ரொம்ப இது இல்லை. அவன் மட்டும் இல்லாமல் எல்லாருமே. அன்றைக்கி அருண்ராஜ் உட்காந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காப்புல. என்ன பேசிட்டு இருக்காப்புலன்னா, இலவசங்கள்லாம் கொடுக்கக்கூடாது, எதுக்கு இலவசம். மறுநாள் அவங்க அண்ணன் மேடை போட்டு எல்லாருக்கும் பைக் கொடுக்குறேன், எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன் அப்படின்றாப்புல. டேய் நேரத்தெல்லாம் சொன்னா அப்படி நீ மாற்றி பேசு. ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்களின் மூட்டைன்னா அது தாவேகா தான். அதனால் இவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டு அவங்க தான் ஆட்சி பிடிச்சிருவாங்க, 30% ஓட்டு வச்சிருக்காங்க. அன்னைக்கு பார்ப்போம் மேம், நீ ஏன் போட்டுட்டு அது வேற. அதாவது என்னன்னா 40% 45% ஓட்டு தன்னிடம் இருப்பதாக, இன்னொரு 15-20% இருப்பதாக, 55-60% வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா 234 தொகுதி கம்மியா இருக்கடா தொகுதி அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 500-600 தொகுதி இருந்தா அவங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது போக இப்போ இருக்கிற எல்லாருமே அதிமுக திமுகவில் வேட்பாளர்களே இல்லாத மாதிரியும், அப்படி இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் டெபாசிட் போகிற மாதிரியும், இவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி இருக்குன்ற மாதிரியும் அவங்களே பேசிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து 4ஆம் தேதி த்ரிஷா அன்னி பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் எது உண்மை இல்லைன்றது தெரியும். ஸோ அதனால் நம்ம அது வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் வந்து இப்போது நம்ம இந்த 25 மினிட்ஸா இதுவே வந்து உலகத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப மோஸ்ட்டு அப்படிலாம் வேஸ்ட்டு டைம் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப மோஸ்ட் அன்வான்ட் டைம்னு எடுத்துக்கணும். ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கும் கண்டென்ட் ஆச்சு, எனக்கும் சரி ஒரு டிஸ்கஷன் ஆச்சு, அவ்வளோதானே ஒழிய இதுக்கு மேலே அது ஆதரவுக்கு மரியாதையும் கிடையாது, அவன் பேசின பேச்சுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும்.